இங்கே இப்பொழுதெல்லாம் எல்லாரும் ஜாதியை பற்றி பேசுகிறோம், மதத்தை பற்றி பேசுகிறோம். அதில் எம்ஜிஆர் தன்னுடைய கருத்தை என்ன வைத்திருந்தார் என்பதை பற்றி தன்னுடைய பிச்சாண்டி அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். பொதுவாக வேட்பாளர் நிறுத்தும் போது எந்த ஜாதி அதிகமாக இருக்கோ அதை பார்த்து நிறுத்துவது தான் இன்றைக்கு வாடிக்கையாக இருக்கிறது. அந்த காலத்தில் அண்ணா அதை பார்க்கவில்லை. அதே மாதிரி தான் புரட்சித் தலைவர் அவர்களும் எந்த ஜாதி அதிகமாக இருக்கு என்று பார்க்கவில்லை, சரியான கட்சிக்காரனுக்கு அங்கே வாய்ப்பை வழங்கினார்கள். அது மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். 1984 அவர் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது, சாதியை நான் உண்மையிலேயே வெறுக்கிறேன், இன்னும் சொல்லப்போனால் என்னுடன் பணியாற்றி கொண்டிருப்பவர்களும் கூட நான் நீங்கள் என்ன சாதி என்று கேட்டதில்லை. என்று 7வது வயதில் நான் நாடக கம்பெனிக்கு வந்தவன். அங்கே என்னென்ன ஜாதியைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று இல்லாமல் பல சாதிகளைச் சேர்ந்த குழந்தைகளோடு ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டு பழக்கக்கூடிய முறையில் வளர்ந்தவன் நான். இந்த ஆட்சிக்கு சாதிக்கு அப்பாற்பட்டு திறமை, வேகம், இளமை, நாட்டுக்கு தொண்டு செய்பவர்கள், நாட்டுக்கு தொண்டையை விரும்புபவர்கள் என்பதெல்லாம் பார்த்துத்தான் வாய்ப்பை அளிக்கிறேன் என்று அன்றைக்கே குறிப்பிட்டு சொன்னார். ஆக அப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஜாதியை பற்றி கவலைப்படாமல், மதத்தை பற்றி கவலைப்படாமல் அன்றைக்கு அவரால் ஒரு ஆட்சியை கொடுக்க முடிந்தது. அது மட்டுமல்ல, அரசியலில் இன்றைக்கு தேர்தல்கள் நடத்துவதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரே தேர்தல் நடப்பதா, தனித்தனியாக நடப்பதா என்று. அவர் அன்றைக்கே இடைத்தேர்தலை பற்றி பேசினார்கள். ஒரு இடைத்தேர்தல் வந்தது தமிழ்நாட்டில். அதில் ஆளுங்கட்சியான அதிமுக போட்டியிடுமா இல்லையா என்று தெரியாது. காங்கிரஸ் தான் அந்த இடத்தை விட்டது. ஆகவே அந்த தொகுதியை பற்றி பேசும்போது ஒரு முடிவெடுத்து அதை ஒரு கொள்கை அறிவிப்பாகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செய்தார். அவர் அன்றைக்கு சொன்னது, ஒரு தொகுதியிலே தேர்தல் நடந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்து விட்டாலோ அல்லது அவர் மறைந்து போய்விட்டாலோ அந்த தொகுதியிலே மறுபடியும் இடைத்தேர்தல் நடத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எந்த தொகுதி வெற்றி பெற்றது, எந்த கட்சி வெற்றி பெற்றதோ அந்த கட்சிக்கே கொடுத்து விட வேண்டும். இது நிறைய நாடு முழுவதும் நடக்கிறது, அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதைவிட ஒரு சிறந்த கருத்து இருக்க முடியாது.